வணக்கம் அண்ணே. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒண்ணுமில்லண்ணே, நாளைக்கு நானும் என் மாப்பிள்ளை ரிலீஸ் ஆக போறோம்ல, அதுக்கு சின்ன ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு பாக்குறேன். பார்ட்டியா? என்ன பார்ட்டிடா? அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? 14 நம்பர் செல் இருக்குல்லண்ணே, அதுல 4 நாதாரி பையன் இருக்காங்களாண்ணே. ஆமா. அவங்கள என் மாப்பிள்ளை தூக்க போறாரு. ஏய் அறிவில்ல உனக்கு, பேசாம விடுதலை போ. மாப்பிள்ளையா இருக்க போறேன். நல்லா யோசிங்க சார், அவங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கே தெரியும். அண்ணே ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே. எங்கடா பிளான் பண்ணீங்க? அவங்க செல்லதான், நீங்க ஓகே சொல்லுங்க, க்ளோஸ் பண்றதுக்குள்ள என் மாப்பிள்ளை உள்ள வருவாப்ல. டேய், அவங்க 4 பேரும் உன் ஆளு ஒருத்தன். ப்ராப்ளம் ஆயிட போதுடா. ப்ராப்ளம் அந்த 4 பேர் கிடையாதுண்ணே, என் மாப்பிள்ளை தான் பெரிய ப்ராப்ளம். ரூல்ஸ் பிரகாரம் மார்னிங் வரைக்கும் டோர் ஓபன் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள என் மாப்பிள்ளை 2 ஷோ முடிச்சுவானே. சரி செய்யுங்க. மாப்பிள்ளை ஜெயிலர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீ யாருன்னு தெரியாம மேட்ரு முடிக்கணுமா? இருட்டாகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஷோ சூப்பர் டூப்பர் கிட்ட ஆகணும். டாக்கு பட்டே கலப்பணும்.
எப்படா இப்படி சிறைப்பறவையா இல்லாம வெளியே போவோன்னு 12 வருஷமா ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில உன்ன மாதிரி கேடிங்க என்ன சீன்றது, அவங்கள நான் அடிக்கிறது, என் ஜெயில் எக்ஸ்டெண்ட் ஆகுறது. எதுக்குடா என்ன கடுப்பேத்துறீங்க? பொழுது விடிஞ்சு செல்லு திறக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கு. எனி டைம் எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். நாரடி என்ன சொல்றேன்? இடுப்பு நரம்பு இழுத்து வச்சு அறுத்துருவேன் வக்காலே. என்னடா கட்டு போட்டிருக்கீங்க? என்னாச்சு? எவன் அடிச்சது? பாத்ரூம்ல விழுந்ததுல அடிபட்டுச்சு சார். இதை நம்ப சொல்றியா? நிஜமா தான் சார், அதான் விழுந்துட்டேன்னு சொல்றேன்ல, எங்களை விட்டுருங்க சார். போயிட்டு வரேன் சார். அவனுங்க சொல்லாம போனா நீ அவனுங்களை அடிச்ச விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை தப்பா நல்லவன் நினைச்சிட்டேன். நல்ல பையனா நடந்துக்க வேண்டியதானே? சார், என் மனசு கூட என்ன நல்லவன் நம்பாது சார். நம்மளை நாம நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு லட்சம் நல்லதாவது பண்ணி நிரூபிக்கணும் சார். அதை கெட்டவன்ட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல. அது போதும் சார் நமக்கு. எவ்வளவு வருஷமா உன்னை பாக்குறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா நீ? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இருந்ததெல்லாம் போதும், இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட். வரேன் சார். நிஜமா தான்டா, டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த சட்டை தான்டா. வீட்டுக்கு போய் 3 நாள் ஆச்சு. அதான் நம்ம ஊர் ரொம்ப டெவலப் ஆகி போச்சு மாப்பிள. ஆமா, இப்ப எங்க போறான்? ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. பக்கத்துலயே போக முடியாது. அம்மாவை பார்க்கணும் மாமா. இந்த தெரு தானே மாப்பிள? ஆமா மாமா. உண்மையில இந்த தெரு தானே? டெஃபினட்டா இங்கதான் மாமா. ஆனா நிறைய மாறிடுச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு, இங்கதான் எங்கேயோ இருந்தது. அங்க ஒரு ஸ்கூல் இருக்கணும், இங்க ஒரு கோவில் இருக்கணும். கோயிலா? இந்த ஏரியாவிலயா? ஆமா மாமா. இங்கதான் மாமா எங்க வீடு இருந்தது. ஏமா வீட்டுல யாரு? அம்மா, இதுக்கு முன்னாடி இங்க ஒரு பழைய வீடு இருந்தது. லக்ஷ்மி அம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க வீட்டுக்கார ஆட்டோ டிரைவர். அவர் இறந்து போயிட்டாரு. அவங்க தனியா தான் இருந்தாங்க. இப்ப எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? துபாய்க்கு அந்த பையனை நேற்று அனுப்பி வச்சாச்சு. அப்படியா? சரி, ஓகே. நீங்கள் பாஸ்போர்ட் அனுப்பி வைங்க, நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறேன். யாருப்பா நீங்கள்? அம்மா எங்க? என்ன? என் அம்மா எங்கன்னு கேட்டேன். எப்பப்பா ஜெயிலேருந்து வந்த? இன்னைக்குதான் வீட்டுக்கு போயிருந்தேன். வீடும் இல்லை, அம்மாவும் இல்லை. அம்மா இப்போ எங்கே இருக்காங்க? நீ உங்கள் அம்மாவுக்காக செஞ்ச தியாகம் வீணாக போச்சுப்பா. நீ ஜெயிலுக்கு போன 1 வருஷத்துலேயே உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. நம்ம சேட்டு நிறைய பணம் செலவு பண்ணாருப்பா. ஆனால் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியலை. அந்த சின்ன வயசில் உங்கள் அம்மா செத்ததை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு மறைச்சிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு. திடீர்னு போக முடியலன்னா டிராவல் ஏஜென்சிக்காரனுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? அதை கொஞ்சம் முன்னாலே சொல்ல வேண்டியதானே? குட் மார்னிங் சார். இப்போ என்ன பண்ண போகிற சரண்? தெரியல சார். பேங்காக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் இருக்குது. அங்கே போக வேண்டிய பையன் திடீர்னு போக முடியாதுன்ட்டான். நீ போறியா? போகிறேன் சார். பாஸ்போர்ட் இருக்கா? இல்லை சார். ஒன்று பண்ணு, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கரெக்ட் பண்ணேன்னா பாஸ்போர்ட் சீக்கிரம் கிடச்சிரும். நம்ம ஜெயிலரையா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸுங்க. அப்புறம் என்ன? ட்ரை பண்ணுறேன் சார்.
ஏய் யாரா அவன் எங்க மேல ஏய், எக்ஸ்ட்ரா மாமா, அவன மாமா, இரு. புரிய அவன உந்துல வைக்க விடுடா அவன விடு, மாமா, விடு. கார்ல அது போற பொண்ணு, பொண்ணு பொண்ணு அது. பொண்ணு விடு. விட்டு விட்டுமா ஏய் இறங்கி வாடி சரியான பொம்பளையா இருந்தா ஐயே மாமா நீ விடுன்னு சொன்னா விட்டுற மாட்டா மாப்பிள மாட்டியா? பொண்ணா எப்படி இருக்கா மாப்பிள நல்லா இருக்கா உன்னை தாலாட்ட Superstar எங்க இருக்கு? வருவாளா நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளா